அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறை திரு அவையோடு இணைந்து சிறப்பிக்கின்றோம். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 3 வாசகங்கள், பதிலுரை பாடல் மற்றும் நற்செய்திக்கு முன் வசனம் ஆகிய அனைத்துமே நம் கடவுள் ஒருவரே, அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும், அவரில்தான் நமக்கு வாழ்வு உண்டு, அவர் ஒருவரில் மட்டுமே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகம் ஆண்டவரின் ஊழியர் மோசே வழியாக நமக்கு தந்த 10 கட்டளைகள் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. அவர் தந்த கட்டளைகளை கடைபிடிக்காமல் கடவுளை புறக்கணிக்கும் மக்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தண்டிப்பதாகவும், கடவுள் மீது அன்பு கூர்ந்து அவரது கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. 10 கட்டளைகள் தான் நமக்கு தெரியுமே. அது மட்டுமா? திருச்சபை கொடுத்திருக்கும் 6 கட்டளைகளும் நமக்கு தெரியும். ஆனால் அவற்றின்படி வாழ்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. 2ஆம் வாசகத்தில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றியும், சிலுவைதான் நமக்கு வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறது என்பதையும் எடுத்து எம்புகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் அறிவை பல வழிகளில் பலர் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞானம் அப்படியல்ல, அதை கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர் என்று தூய பவுலடியார் கேட்கிறார். சீராக்கின் ஞானம் 33:2 இவ்வாறு கூறுகிறது: ஞானிகள் திருச்சட்டத்தை வெறுக்க மாட்டார்கள், அதை கடைபிடிப்பதாக நடிப்போர் புயலில் சிக்குண்ட படகு போல் ஆவர். இன்றைய நற்செய்தி வாசகம் கடவுள் மீதும் அவர் குடிகொள்ளும் ஆலயத்தின் மீதும் நாம் வைக்க வேண்டிய ஆர்வத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது என்று திருப்பாடல்கள் 69:9 கூறுகிறது. முதல் வாசகத்தில் கட்டளை கொடுத்த கடவுள் 3ஆம் வாசகத்தில் அதை கடைபிடிக்காதவர்களுக்கு சாட்டையடி கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நம் ஆலயங்களுக்கு இயேசு வந்தார் என்றால் என்ன செய்வார் என்பதை சற்று சிந்திப்போமா? முதல் வேளையாக நம் கைகளிலும் இருக்கும் கைபேசிகளை பிடுங்கி எறிவார். அவர் சொல்வார், என் அன்பு மக்களே, வாரத்தில் ஒரு நாள் தான் என்னை பார்க்க ஆலயத்திற்கு வருகிறீர்கள். அதிலும் என்னோடு பாதி நேரம், கைபேசியோடு பாதி நேரம் பேசுகிறீர்களே. யார் முக்கியம், நானா கைபேசியா? அடுத்து, நம்மில் ஒரு சிலருடைய கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருக்கும் மந்திரித்த கயிறுகளையும் கழுத்தில் அணிந்திருக்கும் தாயத்துகளையும் அறுத்து வெளியே வீசுவார். ஏனெனில் என்னை தவிர வேறு தெய்வங்கள் எதுவும் உனக்கு இருத்தலாகாது என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அடுத்து, கடவுளின் பிள்ளைகள் என்று பெருமை அடித்து கொண்டிருக்கும் நம் மத்தியில் காணப்படும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெரியவன் சிறியவன், பணக்காரன் ஏழை, படித்தவன் பாமரன், முதலாளி தொழிலாளி என்னும் பாகுபாடுகளை உடைத்தெறிவார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்மையும் நம் செயல்பாடுகளையும் பற்றி சற்றே அலசி ஆராய்ந்து பார்ப்போம். இந்த தவக்காலத்தில் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களிலும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதில் கவனமாயிருப்போம். நமது உடலும் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்பதை மனதில் கொண்டு அதை பரிசுத்தமாய் பாதுகாப்போம். நாம் ஒரு முறைதான் பிறக்கின்றோம், ஒரு முறைதான் வாழ்கின்றோம், ஒரு முறைதான் இறக்கப் போகிறோம். எனவே எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் நம் கண்முன் நிகழும் தீமைகளை, அநீதிகளை சுட்டி காட்டி தட்டி கேட்க துணிவுடன் முன்வருவோம் நம் இயேசுவை போல். கடவுளின் கட்டளைகள் நமக்கு சுமை அல்ல. எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வோம். நம் உடன் வாழும் உறவுகளை முழுமையாக ஏற்று அன்பு செய்வோம். நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம். இறைவனின் அன்பும் அருளும் இரக்கமும்
என்றும் உங்களோடு இருக்க என் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.